இருக்குல்ல இந்த பேக்ரவுண்டு. ஐயா வணக்கங்க. வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த ஆண்மாக்கள் எல்லாம் பிறக்கிறது முன்னாடி எங்கிருந்து வராங்க? ஓகே. ஆண்மாக்கள் எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் இந்த மனித தேகத்தை விட்டு எந்த இடத்துக்கு போகிறாங்க? ஒன்றும் புரியலைங்க அந்த சரி. அதாவது பொதுவாக நம்ம வள்ளல் பெருமான் வந்து இப்போ நம்ம சொல்ல விளக்க வர விசார கருத்துக்களை வந்து உபதேச பகுதியில் வந்து சிருஷ்டியோடைய நியாயம் அப்படிங்கிற பகுதியில் வந்து வள்ளல் பெருமான் வந்து சொல்லுவார். சரிங்க. அதாவது கடவுளுடைய கடவுளுடைய சமூகத்தில் வந்து இந்த ஆன்மாக்கள் எல்லாமே அணுக்களாக அங்கங்கேயும் சந்தானமயமா அப்படின்னாக்க முழுசும் நிறைஞ்சிருக்கிறது. எங்குமே இப்போ காற்று வந்து சந்தானமயமாக தான் இருக்கு. இந்த உலகத்தில் வந்து காற்று இருக்குது. அது மாதிரி ஆன்மாக்களும் வந்து கடவுளுடைய சமூகத்தில் வந்து இருக்குது, அணுக்களாக இருக்குது. ஆன்மாக்கள் எல்லாம் அப்போ வந்து அணுக்கள் தான். அணுக்களா இருந்த அந்த ஆன்மா அணுக்களா இருக்கும்போது அந்த இடத்துல கடவுளால வந்து ஒரு 64 லட்சம் காற்றுகளை வந்து இறைவன் வந்து படைக்கிறார். வேதமான காற்று, 1 காற்று 2, நம்ம இப்போ வரைக்கும் நைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு காற்றுகளை வந்து பிரிக்கிறோம் நம்ம விஞ்ஞானத்துக்கு. ஆனா அந்த கடவுள் வந்து 64 லட்சம் காற்றுகள் வந்து அங்க படைக்கிறார். அந்த இடத்துல படைச்சது மட்டும் இல்லாம கடவுள் அந்த சமூகத்துல வந்து கடவுளே ஒரு அனாதியா தான் இருக்காரு. அனாதி அப்படின்னாக்க இப்போ இந்த துரும்புன்னு வச்சுங்களேன், ஒரு துரும்பு போடும்போது இங்கே அப்படியே நிற்கும், எந்த ஒரு சப்போர்ட்டும் அப்படியே நிற்கும். இதுக்கு எதாவது காரண காரியம் இல்லை. காரணம் காரியம் அற்று இருக்கிற ஒரு பொருளுக்கு அனாதி அப்படி சொல்லுவோம். அப்போ கடவுளுடைய சமூகத்தில் வந்து கடவுள் அனாதியா இருக்கிறார், காற்று அங்கே அனாதியா இருக்குது. அது போல அணுக்களும் நம்முடைய அணுக்களும் அங்கே வந்து அனாதியா அங்கங்கே சந்தானமயமா இருக்குது. அப்போ அங்கே நடக்கிற காற்று பேதம் இருக்குது. 64 லட்சம் காற்றுகள் வந்து என்ன பண்ணாக்க வீசிக்கொண்டு இருப்பதனால ஒரு அணுக்களுக்கும் இன்னொரு அணுக்களுக்கும் பேதம் வருது. பேதம்னா வித்தியாசம். என்ன வித்தியாசம் வருதுனாக்க, நான் வந்து பெரிய அணு, நீ வந்து சின்ன அணு, நான் வந்து அவ்வளோ பெரியவன் இவ்வளோ பெரிய அப்படின்னு ஒரு அணுக்களுக்கும் இன்னொரு அணுக்களுக்கும் நானுங்கிற அகந்தை அந்த இடத்துல வருது. அப்போ அங்கே வரும்போது அந்த வந்த உடனடியாகவே அந்த ஆன்மாக்களை போயிட்டு போங்க, அந்த பேதத்தை போய் நீக்கிக்கிட்டு வந்து இந்த கடவுள் உலகத்தில் நீங்கள் வாழுங்க அப்படின்ட்டு கடவுளை அந்த அணுக்கள் வந்து பேதத்தை நீக்கி கொள்வதற்காக ஒரு ஸ்பேரா ஒரு ட்ரைனிங் சென்டர் அங்கே வந்து தான் ட்ரைனிங் எடுத்து அந்த பேதத்தை, அந்த நானுங்கிற அகந்தையை நீக்கி கொண்டு போக முடியும். அப்ப அந்த எப்ப பேதம் ஏற்பட்டுச்சோ அந்த பேதம் ஏற்பட்ட உடனே அது வந்து ஆன்மாவாக உட்படுது. ஆன்மாக உட்பட்ட உடனேயே அதுக்கு வந்து தேகங்கள் மாறுது. கர்ம தேகம், கர்மாவை எடுக்கணும், கர்மாவுக்கு உட்படணும். அந்த அந்த அணுக்கள் கர்மாவுக்கு உட்பட்டு வாழணும் அப்படிங்கிற இது அணுக்களா இருந்த வரைக்கும் இல்லை. அணுக்களான பேதமான உடனடியா அந்த வாயுவின் காரணமாக பேதமான உடனடியாக பேதம் ஏற்படுது. காற்று வகை பேதம் ஏற்படுது. பேதம் ஏற்பட்ட உடனடியா வந்து இதுக்கு வந்து கர்ம தேகங்கள் வந்து உருவாகுது. அப்போ அந்த தேகத்தை எடுக்கிறதுக்காக இங்கே ட்ரைனிங் சென்டருக்கு வருது. இங்கே ட்ரைனிங் சென்டரில் வச்சு பார்த்துக்கும்போது இங்கே ஒரு பெரிய ஒரு மாயையால் உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரைனிங் சென்டர். அங்கே அந்த ட்ரைனிங் சென்டரில் யார் மேனேஜர்னாக்க மாயை தான் மேனேஜர். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் பயிற்சி எடுக்கணும். யாரு? ஆன்மாக்கள். அந்த பயிற்சி எடுக்கிற இடத்த தான் நம்ம வந்து இங்கே வந்து உலகம், பிரபஞ்சம், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிறோம் இந்த ட்ரைனிங் சென்டர். அப்போ இங்கே வந்ததுக்கு இப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இங்கே வந்து அங்கே ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் ஆன்மா சம்சாரின்னு வச்சுக்கங்களேன், அங்கே ஒரு ஒய்ஃப் ஏற்கனவே அவருக்கு அந்த மாயைங்கிற சம்சாரி இருக்குது. அதான் ஆணவங்கிற மலம் இருக்குது. இப்போ இங்கே வந்த இடத்துல மாயைங்கிற இன்னொரு மலம், இன்னொரு ஒய்ஃப். அந்த மாயைக்கு அடுத்தது கர்மா அப்படிங்கிற இன்னொரு ஒய்ஃப். மொத்தம் 3 ஒய்ஃப். யாருக்கு? இந்த ஆன்மாவுக்கு.
இந்த 3 ஒய்ஃபோட இங்க குடும்பம் நடத்துது, சம்சாரம் பண்ணுது. இங்க இந்த ஆன்மா சம்சாரம் பண்ணுது. எதுக்கு சம்சாரம் பண்ணுது அப்படின்னாக்க, ஆன்மாவுக்கு லாபத்தை சம்பாதிச்சு இந்த லாபத்தை சம்பாதிச்சு கொண்டால்தான் இந்த ஆன்மா வந்து அந்த தன்னுடைய சொந்த இடத்துக்கு, சொந்த ஊருக்கு போக முடியும். அப்ப சம்பாதித்துக் கொள்வதற்காக அதுக்கு உபகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. உபகாரமா எது அப்படி இருக்குது அப்படின்னாக்க, இந்த ஆன்மாவுக்கு எது உபகாரமா இருக்குது அப்படின்னாக்க, முதல்ல வந்து உயிர். ஆன்மாங்கிறது வந்து ஒரு சம்சாரி தலைவன். அவன் வந்து இந்த உலகத்துக்கு வரான். உலகத்துக்கு வந்தோடனே அவனுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான், இந்த பிஸ்னஸ்க்கு. இந்த கம்பெனியை வந்து ஒரு மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. மேனேஜருக்கு அடுத்து சூப்பர்வைசரு, அதுக்கு அடுத்தது வந்து தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர்கள் அப்படிங்கிறது இந்த உடம்பு, இந்திரியங்கள் சொல்லுவாங்க. இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு வந்து புத்தி கிடையாது. ஆமா, சூப்பர்வைசர் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கும். சூப்பர்வைசருங்கிறது வந்து கரணங்கள், மனோ, புத்தி, சித்தம், 4 கரணங்கள். அதுக்கு அடுத்தது உயிர். இந்த உயிரில் வந்து 2 மேனேஜர். என்னக்கா, ஒன்று வந்து சாமானிய ஜீவன், இன்னொன்று வந்து விசேஷ ஜீவன், உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஜீவனங்கள் இப்படி வச்சு குடும்பம் நடத்துது. ஐ மீன் ஒரு கம்பெனி நடத்துது. எதுக்காக? லாபம் சம்பாதிக்குது. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த உயிர் என்ன பண்ணுறது, நம்ம ஓனருக்கு லாபத்தை சம்பாதிச்சுக்கணும், பொறுப்பாக இயங்கணும். ஜீவ அறிவுன்னு ஒவ்வொரு உயிரும் கொடுக்கப்படுது. மனிதனுக்கும் ஜீவ அறிவுங்கிறது எதுனாக்க பகுத்தறிவு தான். ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்து பார்க்கறது தான் ஜீவ அறிவு. அதை பகுத்து பார்த்து அதுக்கு கீழே இருக்கின்ற சூப்பர்வைசர்களை வழி நடத்தணும். ஜீவறிவு நீ வந்து இப்படி பார்த்து வழி நடத்தணும். மனோ, புத்தி, சித்தம், அகங்காரம் வந்து சரியான முறையில் தொழிலாளர்கிட்ட வேலை வாங்கணும். தொழிலாளர்கிட்ட சரியான முறையில் வேலை வாங்கலாங்க, தொழிலாளருடைய உழைப்பு பலமெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அவங்க வந்து சொல்படி, நல்ல சொல்படி கேட்கல, சரியான முறையில் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓனருக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வாங்க. உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஒரு வாட்டர் கம்பெனி, வாட்டர் பிளானட் 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கம்பெனி ஆரம்பித்தோம். கம்பெனி சரியில்லை, பிஸ்னஸ் சரியில்லை, நஷ்டம் ஆகி போச்சுனாக்க அதை திரும்ப விற்கும் போது அந்த கம்பெனி லாஸ் ஆகிட்டு திரும்ப போவார். போகும்போது அந்த கம்பெனியில் ஏற்பட்ட லாப நஷ்டம் யாருக்கு போகும்? ஓனருக்கு. 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணார், பிஸ்னஸ் பண்ணார். இப்போ எல்லாம் விற்கும் போது 2 லட்ச ரூபா தான் தேர்ந்துச்சு. ஏன்? வியாபாரத்தில் நஷ்டம், வாட்டர் பிளான்ல நஷ்டம், மேனேஜரை நஷ்டம், மேனேஜரால் நஷ்டம், அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் நஷ்டம், தொழிலாளர்களால் நஷ்டம். அப்போ 2 லட்ச ரூபா தான் மிஞ்சினது. அந்த 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவர் வந்து புது பிஸ்னஸ் பண்ணுவார். அது மாதிரி ஆன்மா என்ன பண்ணுது, ஒரு மனித உடம்பு எடுக்கிறதுக்காக போதுமான முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே பிறவி எடுக்குது. அதனால தான் ரேரஸ்ட் ரேரும்பாங்க. அரிது மானிடர்களாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முதலீடு, பெரிய முதலீடு எடுத்து வந்து தான் இந்த ஆன்மா வந்து இந்த உலகத்தில் வந்து மனித பொறுப்பு எடுக்குது. அப்போ இங்கே வந்து உயிர், கரணங்கள், இந்திரியங்களை வச்சு வியாபாரம் நடத்துது. இப்போ சரியான முறையில் லாபம் ஈட்டாத பட்சத்தில் இந்த ஆன்மா என்ன பண்ணுதுனாக்கா நஷ்டம் அடைஞ்சு போகுது. கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து நிறைய லாஸ் அடைஞ்சு போகுது. லாஸ் ஆனோடனே இந்த முதலீடுகளை ரன் பண்ண முடியாது. இந்த முதலீடுக்குரிய வியாபாரத்தை வச்சு இந்த மனித தேகம் ரன் பண்ண முடியாததுனால அது ஆன்மா என்ன பண்ணுது, ஏதோ நோயாளியோ ஏதோ ஒரு பிரச்சனையால இந்த உடம்பு எல்லாத்தையும் கம்பெனியில் லாஸ் ஆகிட்டு கொஞ்சம் புண்ணியத்தை மட்டும் எடுத்துட்டு போகுது. ஏற்கனவே நிறைய புண்ணியத்தினாலதான் தான் அந்த உடம்பு எடுத்தோம். இதை வந்து சித்தர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. பெருமான் சொல்லும் போது பெறுவதற்கரிய மனித தேகம் படைத்த அன்பர்களேன்னு நம்மளை சொல்லுவார் ஜீவாகாரி உலகத்தில். ஏன்னா பெரிய புண்ணியங்கள் இருந்தால் தான் பிறக்க முடியும். அரிது மானிடர்களாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஓயா சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப கஷ்டம் தான் இது, இந்த பிறவி கிடைச்சது அப்படிங்கிறாங்க. அப்போ பெரிய புண்ணியங்களை பெற்றுக்கொண்டு தான் நம்ம வந்து தேகத்தை எடுத்தோம். அப்போ அந்த தேகத்தில் சரியான முறையில் லாபம் இல்லாததன் காரணமாக குறைந்த புண்ணியத்தை எடுத்துட்டு நம்ம வந்து மாறுறோம். இந்த மனித உடம்புலேருந்து கொஞ்சம் புண்ணியத்தை வச்சு இப்போ 5 லட்ச ரூபா இருந்தால் வாட்டர் பிளானட், இப்போ 2 லட்ச ரூபா இருந்தால் எப்படி நம்ம என்ன கம்பெனி ஆரம்பிக்க முடியும்? சின்ன மளிகை கடையை தான் ஆரம்பிக்கும். அது மாதிரி குறைந்த புண்ணியம் உள்ள ஆன்மாக்கள் என்ன பண்ணுதுனாக்கா 5 அறிவு உள்ள விலங்குகளாகவும் 4 அறிவு உள்ள ஜீவர்களாகவும் 3 அறிவாகவும் பிறக்குது. அது முதலீடுகள் புண்ணியங்கள் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு போயிட்டு இருக்கு. இப்போ ஆன்மா லாபம், முழுமையான லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன அடையாள சின்னம் அப்படின்னாக்க அருள். எந்த ஒரு ஆன்மாக்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து பசி, கொலை, தாகம், இச்சை, எளிமை, பயம் இந்த வகையான செயல்களில்
ஒரு உயிர்கள் துன்பப்படுவதை கண்ட பொழுதும் துன்பப்படும் என்று அறிந்த பொழுதிலும் அதனை நீக்குவது அந்த ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க, அந்த ஆன்மா அந்த காரியங்கள் செய்து அதன் வழியா ஆன்மாக்கு லாபத்தை பெருக்கிக் கொள்ளணும். அப்போ இந்த ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனியில் ஓடலை அப்படின்னாக்க, இந்த தேகத்தை ஓடலைனாக்க இந்த ஆன்மாவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுடும். இப்போ இந்த செயல்களுக்கே தன்னுடைய வாழ்க்கையாக எந்த ஒரு ஆன்மா வாழுதோ அதனால் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த ஆன்மாவுக்கு. ஒரு உயிருக்கு கொலையால் கஷ்டப்படும் போது போய் நீக்க அந்த உடம்பு, இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த ஜீவன், இந்த ஆன்மா அந்த புண்ணியத்தை போயிட்டு செய்து ஆன்மாவுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குற கம்பெனிக்கு. அதுபோல் ஒருத்தவங்க வந்து பசியால் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆகாரத்தை சாப்பாடை கொடுத்து அதனால இந்த ஆன்மாவுக்கு வந்து லாபத்தை சம்பாதிச்சு இதுக்காக மெனக்கிடணும். இந்த ஆளுங்க யாரு? தொழிலாளர்கள், சூப்பர்வைசர்கள், மேனேஜர்கள், இவங்கெல்லாம் எதுக்காக செயல்படணும்? இந்த மாதிரி காரியங்களுக்காக, ஜீவகாரணி செயலுக்காக செயல்பட்டு இந்த ஆன்மாவுக்கு லாபத்தை சம்பாதிச்சாங்கன்னா இந்த ஆன்மா அருள் லாபத்தை எடுக்கும். அப்போ அந்த ஆன்மாவுக்கு அருள் லாபம், அருள் என்ற ஆன்மா லாபம் கிடைச்சிச்சுனாக்க இது வந்து தான் வந்த இடத்துக்கே போயிடும். அப்போ அருள் வந்ததுனாக்க இந்த ஆன்மா எதோட இருக்குது? மலம், மனம், ஆணவம், கண்மம், மாயை. இது எதை கொண்டு இந்த மலத்தை நீக்க முடியும் அப்படின்னாக்க அருளை கொண்டு தான் நீக்க முடியும். அருள் எதனால வரும் அப்படின்னாக்க ஜீவகாரணத்தினால அருள் வரும், தயவை ஏற்படுத்தி கொண்டு அருள் வரும். அப்போ அருள் வந்து இந்த மலத்தை நீக்கி தன்னுடைய சொந்த இருப்பிடமாகிய கடவுள் சமூகத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த ஆன்மாவை சேர்க்கணும். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நமக்கு வந்து மனித தேகம் கிடைச்சது. ஸோ சரியான முறையில் இந்த லாபம் ரொம்ப நஷ்டப்பட்டு போகுது. சில ஆன்மாக்கள்லாம் வந்து லாபமே இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபா வச்சு கம்பெனி ஆரம்பித்து நஷ்டத்தில் கம்பெனி ஓட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்மாக்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க கடின சித்திரங்களாக, கடின ஆன்மாக்களாக போய் பிறந்துடும். எட்டி மரம், எட்டி, கள்ளி முதலிய கடினமான மிருகாதிகள், கடினமான மிருகங்களாகவும், கடினமான பாம்பு, கள்ளி, இதெல்லாம் வந்து கடினமான ஆன்மாக்கள், யாருக்கும் உதவாத ஆன்மாக்கள், யாருக்கும் உதவாத ஒரு ஆன்மாக்களை தான் வந்து நம்ம அந்த மாதிரி செய்வோம். அப்போ அது மாதிரி நஷ்டம் ஏற்படுத்தப்பட்ட முன் தேகத்தில் வந்து முன் பிறப்பில் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்ட ஆன்மாக்கள் தான். இப்போ நம்ம இந்த மனித தேகம் எடுத்து நாம் இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஆன்மாவுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொள்ளாத பட்சத்தில் நாமளும் இந்த மாதிரி வேற தேகத்தில் லாஸ் அடைஞ்சு நஷ்டம் அடைஞ்சு வேற தேகத்தை ஆன்மாக்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அது தன்னுடைய சொந்த அட்ரஸுக்கு விலாசத்துக்கு போகாத வரைக்கும், கடவுள் சமூகத்துக்கு வரும் இந்த ஆன்மாக்கள் போகாத வரைக்கும் இங்கே உழண்டு கொண்டே இருக்கும், மாறி 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 மாறி. இதை வந்து சாமி வந்து ஒரு பெரிய அவஸ்தை அப்படின்னு சொல்றாரு. என்ன அவஸ்தைனாக்க பெரும் நோய். சாதாரண காய்ச்சல் தலைவலி நீங்கன்னா போயிடுது. பெரும் நோயின்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு எய்ட்ஸு, பெரிய கிட்னி பிரச்சனை, பைபாஸ் பிரச்சனை எல்லாம் வந்தால் ரொம்ப அவஸ்தை, தினசரி அவஸ்தைப்படும். அது மாதிரி இது சாமி வந்து ஒரு பெரும் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோயை நீக்கி ஈவது மன்றிடை நெடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது என்ன. அப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய சாவறதும் பிறக்கிறதும் ஒரு பெரிய நோயே சாமி. அப்போ அந்த நோயை நீக்கிறது யாரால முடியும் அப்படின்னாக்க ஈவது மன்றடி நடிப்போய் அப்படின்னா பெருவெளியில் இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதியோடைய அருளால் தான் ஆகும். மற்ற அருளை கொண்டு மற்ற லாபத்தை கொண்டு நம்ம வந்து அந்த வந்த இடத்துக்கு போக முடியாது. பெரிய லாபம் நமக்கு வந்து வேணும். பெரும் லாபம் எதனால கிடைக்கும் அப்படின்னா பெரும் கருணையால தான் கிடைக்கும். பெரும் கருணையால தான் பெரும் லாபத்தை கொடுக்க முடியும். பெரும் கருணையா இப்ப இங்க யாரு இருக்கிறா? அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணையாக தான் இருக்குது. அதனால கடவுள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் வந்து பெருந்தயவு. நாம வந்து இந்த சின்ன சின்ன தயவுகள், உயிர்கள் பால், இந்த மாதிரி சிவகாரணி என்ற சின்ன சின்ன தயவை நம்ம செஞ்சோம்னாக்க, சின்ன தயவு பெருக்கி கொண்டோம்னாக்க இதன் அடிப்படையில் பெரிய தயவகை கடவுள் அருள் வரும் என்பது தான் நமக்கு வந்து வள்ளல் பெருமான் போதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு யோகம், ஒரு தவமாக நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு ஆன்மாக்கள் அப்படின்னாக்க இப்படி தான் நம்மளுடைய வரலாறு.
நம்ம வந்து இந்த தேகத்துக்கு இந்த மனித உடம்புக்கு ராஜமாணிக்கமாகவும் நான் வந்து இந்த மாதிரி தேகமாகவும் நம்ம எடுத்தது காரணம் என்னக்க இப்படிலாம் வந்தோம். இங்கே வந்து இப்படி தான் மாட்டிக்கிட்டோம். இங்கே வந்து ட்ரைனிங் சென்டர், இங்கே வளர்ந்து துன்பங்கள் வரும். இந்த உடம்புக்கு அடிக்கடி வந்து நிறையா வந்து அபாயங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். பசியால் நம்ம இறக்க வேண்டியிருக்கும், கொலையால் இறக்க வேண்டியிருக்கும். அது இச்சை, எளிமை, தாகம், பிணி, நோய், இதனால அடிக்கடி இந்த உடம்புக்கு வந்து நஷ்டம் ஏற்படும். நம்ம அப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்திரியங்களும் கருணங்களும் இருக்குதுல்ல, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் மற்றும் இந்திரியங்கள் இந்த சகாயத்தை கொண்டு, இந்த உதவியை கொண்டு இப்படி வருகின்ற துன்பத்தை நம்ம நீக்கி கொள்ள கூடிய ஒரு சுதந்திரத்தை வந்து கடவுள் நமக்கு கொடுத்துட்டார். பல சுதந்திரங்களை அவங்களை வச்சுட்டார். யார்கிட்ட பிறக்கணும், எந்த கலர் வேணும் அப்படிங்கிற சுதந்திரம்லாம் நமக்கு கொடுக்கல. நம்ம சாப்பாடை நம்ம வந்து என்னவா மாற்றணும், 7 தாள்களை நாமளே மாற்றிக்கணும் அப்படி சுதந்திரம் கொடுக்கல. ஒரு கண்ணு, ஒரு கீரல், ஒரு கிட்னி, ஒரு பல்லுலாம் நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற சுதந்திரம் நம்ம கொடுக்கல. இப்போ நம்ம கடவுளை ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரு. என்ன சுதந்திரம் அப்படின்னாக்க, உனக்கு அடிக்கடி ஒரு அபாயங்கள் வரும். இந்த ட்ரைனிங் சென்டரில் வாழ்கிற இந்த அஞ்ஞான வெளிங்கிற ட்ரைனிங் சென்டரில் வந்து பசி, கொலை, இச்சை, எளிமை, தாகம், பிணி இதனால் அடிக்கடி வரும். இதனால் அடிக்கடி இந்த எதிரிகள்லாம் வருவாங்க. இதை வந்து நீ வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த உடம்பை கொண்டு இந்த அபாயங்களை நீக்கி கொள்ளக்கூடிய அற்ப சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ இதை வந்து நம்ம நீக்கிக்கலாம். இந்த அபாயங்களை மற்றவங்களால் நீக்க முடியாத பட்சத்தில் அதை நீங்கள் போய் நீக்கி கொண்டாலும் அதனால் உங்களுக்கு வந்து ஆன்மா லாபம் கிடைக்கும். உங்களால் நீக்கிக்கிறீங்க, மற்றவங்களால் நீக்கி கொள்ள முடியல, அவங்க கர்ம வினைகளால் மாயையால் நீக்கி கொள்ள முடியாதவர்களுக்கு நீங்கள் அதை போயிட்டு நீக்கினீங்க அப்படின்னாக்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்ம லாபம் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஜீவகாருண்யமே தவமாக, ஜீவகாருண்யமே விரதமாக கொல்லணும் அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற ஒரு தவமாக இருக்குது. இதுதாங்க நம்ம மனித பிறப்புடைய ரகசியம். மனித பிறப்புடைய காரணம் என்னன்னாக்க இதுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்து பிறந்துக்கிட்டு அதுக்காக வாழ்க்கை இது